வணக்கங்க. சிக்கன் கீ ரோஸ்ட் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிற பாருங்கள். இது 3/4 கேஜி சிக்கனு. இதில் ஒரு 2 டீஸ்பூன் தயிர், அரை டீஸ்பூன் மஞ்சள், அரை டீஸ்பூன் மிளகாத்தூள், இது கொஞ்சமாக உப்பு போட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணணும். கொஞ்சமாக மிளகாத்தூள் போடணும், காரத்துக்கு ஏற்ற கொஞ்சமாக. அதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் ஒரு 4 மிளகா வேறு போடுறோம், அதனால் கொஞ்சமாக போடணும். ஊற வச்ச 4 மிளகா, காஞ்ச மிளகா, அதுலேயே இஞ்சி 10 பல், ஒரு துண்டு இஞ்சி, 10 பல் பூண்டு, 2 பட்டை, 3 கிராம்பு போட்டு வச்சுருக்கேன். சும்மா கொஞ்சமாக புளி போட்டு ஊற வச்ச போட்டு மிக்சியில் போட்டு வச்சுருக்கேங்க. இங்கே கடாயில் கொஞ்சமாக தனியா, இதெல்லாம் வறுக்கணும். தனியா, மிளகு, சீரகம், சோம்பு போட்டு நல்லா வறுத்துட்டு இந்த மிக்சிலேயே நம்ம போட்டுடணும். ஆற வச்சுட்டு அதில் போட்டுட்டு நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கணும். ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு கடாய் வச்சு 3 டீஸ்பூன் நெய் ஊற்றி, நெய் நல்லா காயணும். காஞ்ச உடனே ஒரே ஒரு வெங்காயம் பொடியாக அரிஞ்சு நல்லா வறுப்படணும். வதக்கின பிறகு இதுலேயே நம்ம சிக்கன் போட்டுடணும். சிக்கன் போட்டு நல்லா வதக்கணும். வதக்கின பிறகு பாருங்கள், தண்ணி ஊற்றக்கூடாது, தண்ணி இதுலேயே விடும். கொஞ்ச நேரம், அதுக்கு ஒரு 10 நிமிஷம் நல்லா வதங்கின பிறகு மூடி போட்டு அதுக்கப்புறம் இதில் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டு அதான் மிக்ஸ் பண்ணிடணும். மிக்ஸ் பண்ண பிறகு கொஞ்ச நேரம் மிக்ஸ் பண்ணி பாருங்கள், இதுலேயே தண்ணி எவ்வளோ நல்லா விட்டுருது பாருங்கள். அதுக்கப்புறம் ப்ரௌனாக வரும். மிக்ஸி இதில் போட்டுடணும். மூடி போட்டு ஒரு துண்டு வெல்லம் போட்டுடணும். ஒரே ஒரு பீஸ் துண்டு வெல்லம் போட்டிங்கன்னா டேஸ்ட்டே வேறு மாதிரி கொடுக்கும். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸ் கொடுங்க. தேங்க்யூ.